அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா பொது தமிழில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 100 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதோடு தொடர்ச்சியாக நம்ம பார்த்திங்கன்னா 3500 வினாக்கள் பார்த்து முடிக்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 4500 வினாக்கள். சரிங்களா? அதில் 3500 வினாக்கள் இன்னோடு முடிய போகுது. தினமும் 100 வினாக்கள் நம்ம வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தினமும் 100 வினாக்கள் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வர குரூப் 4 தேர்வுக்கு 38 நாள் கிட்ட தான் இருக்குது. 38 நாளும் நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். அதை ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். சரிங்களா? வாங்க 100 கொஸ்டின் பார்க்கலாம். 100 கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக 100க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லியை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. வனவியல் ஆராய்ச்சியாளர், வனவியல் நிபுணர், வனத்துறை அலுவலர், வன பாதுகாவலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? சூப்பர். எனது வன பாதுகாவலர் தான் வரும். சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருகன்னு இருக்காங்க. மொழிபெயர்ப்பு, சீர்திருத்தம், விழிப்புணர்வு, கதைப்பாடல்னு இருக்காங்க. அப்போ டிரான்ஸ்லேஷன் நல்லா தெரியும், நம்மளுக்கு மொழிபெயர்ப்புன்னு தெரியும். அதான் பாருங்கள், ஒரு உவமையை கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, தடையின்றி மிகுதியாக, எளிதில் மனதில் பதிதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எப்படி இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா நல்லா வெளிப்படையாக தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். அது உடலும் உயிரும் போலன்றது ஒரு உவமை கொடுத்துருக்காங்க. எளிதில் மனதில் பதிதல், இணைப்பிரியாமை, பயனற்ற நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வுன்னு இருக்காங்க. உடலும் உயிரும் எப்படி? இணைப்பிரியாது. சரிங்களா? அப்போ என்னது? இணைப்பிரியாத ஆன்சர் வரும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். எனது ஒற்றுமையின்மை. சரிங்களா? அது ஒற்றுமையே இருக்காது. மடை திறந்த வெள்ளம் போல, தற்செயல் நிகழ்வா, தடையின்றி மிகுதியாக, எதிர்பாராத நிகழ்வா, பயனற்ற செயலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் வரும்? அப்போ பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. சரிங்களா? அதை பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரியான தொடர் கேட்டிருக்காங்க. பணிந்து, பணித்துன்னு இருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கயல்வெளி பணித்ததால், பணிந்து படித்தால். சரிங்களா? ஆசிரியர் பணிந்து கூறினார், கயல்வெளி பணித்து படித்தாள். சரிங்களா? கயல்வெளி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தாள். அப்புறங்களேன், ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யுமாறு சொல்லுதாங்க. அதை கயல்வெளி எப்படி பணிந்துன்னா எழுது, அதை பார்த்தீங்கன்னா பின்பற்றுதா. அப்போ பணிந்துனா பார்த்தீங்கன்னா பின்பற்றுதல். சரிங்களா? பணித்துனா கட்டளை இடுத மாதிரி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் டி தான் சரியானது. சரிங்களா? அடுத்தாலே பாருங்கள், பணிந்து பணித்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான். சரிங்களா? தலைவர் பணித்த வேலையை, அப்போ இது ஒரு கட்டளை எழுத வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். இதை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சரியாக செய்தாங்க. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. தலைவர் பணிந்த வேலையை கிடையாது. அப்போ இது தப்பு. தலைவர் பணித்ததால். சரிங்களா? தொண்டன் பணிந்தான். பாருங்களா, ஒரு தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை பார்த்தீங்கன்னா செய்யுமாறு ஒரு கட்டளை இடுதாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சது பணிந்தான் வரும். ஸோ பணிந்தான் வரும். அப்போ இது பணித்துனா ஒரு செயல் கட்டளை இடுது, அதை பின்பற்றினோம்னா அது பணிந்தான் வரும். ஸோ ஆன்சர் 1, 3 தான் கரெக்டாக இருக்குது. 1, 4, 2, 4 தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் இதில் என்ன கரெக்டாக இருக்குது? சூப்பர். 1, 3 தான் கரெக்டாக இருக்குது. ஏ தான் கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள், சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்து தொடர கேட்காங்க. அப்போ பாருங்கள், ஏ பாருங்கள், ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணலாம் தெரியுது. ஆப்ஷன் பி தான் தெரியுது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், அகர வரிசை கேட்டிருக்காங்க. பழங்கள் ஃபஸ்ட்டு பா வரும், அடுத்தால பா கரெக்டாக தான் இருக்குது. பூ வராது, பீக்கு அப்புறம் தான் பூ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பீக்கு அப்புறம் பூ இருக்கா? சரி, இங்கேயும் இதே தான் இருக்குது. பூ. அதை பாருங்களேன், பை பேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு வரும்? நம்மளுக்கு பே வந்ததுக்கப்புறம் தான் பை வரும். அப்போ ஆன்சர் இதை வச்சு எடுத்துலாம், ஏன்னு எடுத்துலாம். அடுத்த பாருங்கள், சொற்களை அகரவரிசைப்படுத்ததான் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கடல் தான் வரும். ஸோ கூ வராது, கோ வராது. கடல் கா கா கி கூ. அப்போ தான் ஆன்சர் சி. ஈஸியாக எடுத்துலாம். கொடு என்னும் பேர் சொல்லி வினையாளன் பேர் கேட்டிருக்காங்க. கொடுத்து, கொடுத்தது, கொடுத்தோர், கொடுத்தல் இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு ஆன்சரு சூப்பர். என்னது? கொடுத்தோர் தான் சரியாக ஆன்சர். சரிங்களா? அடுத்த பாருங்க, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல்னு கேட்டுட்டு பேசு, இது ஒரு வேர்ச்சொல், அதுக்கு வினைமுற்று கேட்காங்க. இது பேசிய, பேசுதல், தொல்பெயர், பேசி வினையச்சம், பேசினான் என்பதான் வினைமுற்று. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னதுன்னா பேசினான், அதான் வினைமுற்று. கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கேட்டிருக்காங்க. இதோட வேர்ச்சொல்லோட பதம், எந்த வேர்ச்சொல்லோட பதம் கேட்டுக்கோங்க. உண்டேன் உண் வரும், பார்ப்பேன் பார் வரும், கற்பேன் பார்த்தீங்கன்னா கல் வரும், கண்டேன் தான் கான் வருது. அப்போ கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று. சரிங்களா? இதுக்கு பாரு வேர்ச்சொல்லு, கற்பேனுக்கு பார்த்தீங்கன்னா கல் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் வேறு வேறு வேர்ச்சொல்லு. அப்போ கண்டெய்னுக்கு வேர்ச்சொல் தான் கான். ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பி தான். சரிங்களா? அதை பாருங்கள், ஒளி வேறுபாடு பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இது விரை, இது விரைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
நல்லா பாருங்களேன். இந்த விரை என்ன, அந்த விரை என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த விரைனா விதை, சரிங்களா? இந்த விரைனா என்னென்னா விதை. இந்த விரைனா என்னென்னா மரத்தல், சரிங்களா? விரைத்து போகும் நம்ம சொல்லுங்களா, விரைத்து போதல் அப்படின்னா மரத்தல், சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பி தான், சரிங்களா? அதை பாருங்க, ஒளி வேறுபாடு விலை கொடுத்துருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், மதிப்பு உண்டாக்குதல், விரும்பு, மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு, விருப்பு, இருப்புன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த விலைன்னா என்ன வரும் நம்மளுக்கு நல்லா தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்டாக்குதல்னு வரும். இந்த விலைன்னா என்னது விரும்புன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது சி தான் சரியான ஆன்சர், சரிங்களா? சரிங்களா? இந்த விரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரைப்பு ஆகிட்டு அப்படிம்பாங்களா, உடம்புலாம் விரைப்பு ஆகிட்டு விரைத்து போதல், அதுதான் மரத்தல், சரிங்களா? அந்த மீனிங்கில் இந்த விரைன்னா என்னதுன்னா மரம் விதை, சரிங்களா? மரத்தில் உள்ள விதை அதெல்லாம் சொல்லுங்களா, அந்த விரை ஆனால் அந்த விதை மாதிரி, சரிங்களா? அது வந்து ஒன்று உண்டு, சரிங்களா? அதை பாருங்கள். 17 கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான சொற்றோடு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், மணிமேகலை, இந்த மேகலை கிடையாது. மணிப்புள்ள வந்து தப்பாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சென்றால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இதில் இந்த இல்லு வராது, பல்லவத்துக்கும் இந்த இது வராது. அப்போ ஆன்சர் என்னது பி தான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. நாட்டிக்கல் மயில்னால் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது கடல் மயில் தான் வரும், கரெக்டு தானே? ஏவுகணைனா மிஸ்ஸில் வரும், சரிங்களா? கிராப் அதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, என்ன வரும் ஆன்சரு செதுக்கி, சரிங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 20 கொஸ்டினுக்கு உதித்த அதோட எதிர் சொல்லி கேட்குங்க. உதித்தன என்ன வரும், நிறைந்த, தோன்றிய, மறைந்த, குறைந்த வரும். என்ன வரும், மறைந்த. அடுத்த உருவ தொடருக்கு பொருந்தாத சொல், முகமதி, முகமலர், முகமன், முகத்தாமரைன்னு இருக்காங்க. அப்போ இது மதி போன்ற முகம், மலர் போன்ற முகம், தாமரை போன்ற முகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா உவமையை வந்து பார்த்தீங்கன்னா உருவகமாக மாற்றி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஆனால் அங்கே பாருங்கள், மண் போன்ற முகம் அப்படின்னு வராது, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தவறாக இருக்குது. இதுதான் உருவக தொடர் கிடையாது, சரிங்களா? அடுத்த பாருங்கள், பொருந்திய இணைகளை தேர்கன்னு கொடுத்துருங்க. படுவும் இன்னிசை அப்படின்னு இருக்காங்க, தளியி சொல்லி செல்லப்படின்னு இருக்காங்க, வாழ்க்கை ஒற்றல் அப்படின்னு இருக்காங்க, தருவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளி செல்லப்படின்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் படுவும் தருவும் செய்யுளிசை இதில் ரெண்டில் ஏதோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குதுன்னு தெரியுது, கரெக்டாக? பொருந்தி இணை கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பொருந்தி இணை இதெல்லாம் தளி சொல்லி செயல்படி கரெக்டாக இருக்குது. அடுத்தால பாருங்கள், தருவும் செய்யுளி செயல்படி கரெக்டாக இருக்குது. படுவும் வந்து இன்னி செயல்படி கிடையாது, தப்பாக இருக்குது. வாழ்க்கை ஒற்றல் எப்படி இதுவும் தப்பாக இருக்குது. ஏன்னா இல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றல் எப்படியில் வரைய வராது, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா அது தப்பாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா பொருந்தி இணைன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் பொருந்தியது இருக்குது, 2, 4 தான் பொருந்தியது இருக்குது. அப்போ ஆன்சர் சி, சரிங்களா? அடுத்த பாருங்கள், எதிர்ச்சொல்லில் வந்து பார்த்தா தவறான கொடுங்க. இரவலர்னா புறவலர்னு இருக்காங்க, சரியாக தான் இருக்குது. எளிதுன்னா அரிதுன்னு வரணும், ஸோ தவறு, சரிங்களா? அந்நியர்னால் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்னு வரணும், தவறு, சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஈதல்னால் ஏற்றல் வரணும், அதுவும் தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தான் இருக்குது. 24 பாருங்கள், ஆத்திச்சுடி, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் புணரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, ஆன்சர் பி தான், சரிங்களா? பள்ளியினெல்லாம் மிகாது. அதை பாருங்கள், கொடுக்கப்பட்ட சொல்லின் கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் சொல்லுவோம், மந்தை சொல்லுவோமா, குவியல் சொல்லுவோமா, சாரை சொல்லுவோமா? ஆட்டு மந்தை தான் சொல்லணும், சரிங்களா? எதிரொலிக்க இது எப்படி சேர்த்தல் கிடைக்கும், என்ன சொல்லு, இரு ப்ளஸ் ஓ. அப்போ வந்து பார்த்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி எதிரொலிக்கன்னு ஆகும். ஸோ வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தா நீங்கள் போட்டலாம் ஆன்சர், சரிங்களா? ஆன்சர் என்ன வரும், சி, சரிங்களா? அதை பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கறந்த பூவை சூடி செல்வது எப்போது சூடி செல்வார்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்பொழுது, ஆணிரைகளை மீட்டலா, ஆணிரைகள் கவர்தலா, பகைவரை எதிர்த்து போரிடலா, இல்லை பகைவர் நாட்டை கைப்பற்றுதலா? ஆணிரைகளை மீட்டல் செல்லும்போது தான் அந்த மக்கள் கறந்த பூவை சூடி செல்வார்கள். ஸோ ஆன்சர் பி, சரிங்களா? அதை வந்து பந்து உருண்டது தன்வினைன்னு இருக்காங்க. எழுவாய் ஒரு வினை செய்தால் தன்வினை, ஆமாம் கரெக்டாக விட்டுருக்காங்க. அப்போ ஸோ கூற்றுக்கு சரி, காரணம் சரி தான். என் அம்மை வந்தால் என் மாட்டை பார்த்து கூறுவது திணை ஒழுங்குமதின்றாங்க. ஓப்பின் காரணமாக அக்னி வந்து உயர் திணையாக சொல்லப்பட்டதான். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம கூற்று காரணமும் ரெண்டும் சரியாக தான் இருக்குது, சரிங்களா? தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவு என்பது இல்லை, ஆமாம். மருந்து என்பது உணவை நீச்சியாக இருந்தது, கரெக்டு தான். அப்போ வந்து கூற்று காரணமும் இது காரணத்திற்கு கூற்றுக்கு சரி, காரணம் என்ன வரும் ஆன்சரு, கூற்று காரணம் பொருந்துகிறது, இந்த இருக்கு பாருங்கள், சி தான் வரும், சரிங்களா? ரெண்டுமே பொருத்தமாக தான் இருக்குது. அதை பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க, அந்த பத்தி நம்ம படிக்க போகிறோம். பத்தி படிச்சுட்டு நம்ம 5 வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம், சரிங்களா?
அப்போ பாருங்கள், 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆனை 1000 அமரிடம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணி இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. அரசர்கள் இருவருக்கு இடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாராட்டப்படும். சரிங்களா? பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களும் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலத்தொங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் பெற்றது. இன்னும் ஜெயங்கொண்டரால் பாடப்பட்டதுன்றாங்க. அப்போ 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை என்னது? பரணி இலக்கிய வகை. ஸோ போருக்குரிய தெய்வமாக கருதப்படுவது காளி. அமர் என்றால் பார்த்தீங்கன்னா எனது போரா, பரணியா, யானையா, வெற்றியா? ஏன்னா ஒரு அமர் என்றால் எனதுன்னா போர். சரிங்களா? 96 எப்படி பிரிக்கணும்? 90 + 6 பிரிக்கணும். சரிங்களா? அதே பிறகு பரணி இலக்கியம் யாரால் பாடப்பட்டது? ஜெயங்கொண்டரால் பாடப்பட்டது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், சொல்பொருள் கொடுத்துங்க. தூசு, துகிர், வெறுக்கி, நொடைன்னு இருக்காங்க. பவளம், பட்டு, விலை, செல்வம் இருக்கு. அப்போ தூசுன்னு என்ன வருங்க நமக்கு? சொல்பொருள் தூசுனா பார்த்தீங்கன்னா பட்டு, துகிர்னா என்னது? பவளம், வெறுக்கினா செல்வம், நொடைனா விலை. ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. சரிங்களா? அப்போ ஆன்சர் டி. அடுத்தல பாருங்கள், சொல்பொருள் கொடுத்துங்க. நேமி, தூயி, விரிச்சி, சுவல் இருக்காங்க. நற்சொல், தோல், சக்கரம், தூவி அப்படின்னு இருக்காங்க. அப்போ நேமினா சக்கரம், தூயினா தூவி, விரிச்சினா நற்சொல், சுவல்னா தோல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2. சரிங்களா? ஆன்சர் பி. அதை பாருங்கள், ஒரு அஃது வச்சு கொடுத்துருங்க. அப்போ அஃது ஒரு இனிய பாடல். இதுதான் கரெக்டாக இருக்குது. குடி, இந்த அடைப்புக்குள்ளே சொல்ல எங்கே கேட்குங்க? தோசை குடியா, தண்ணீர் குடியா, கடலை மிட்டாய் குடியா, சோறு குடியா? தண்ணீர் குடித்தான். சரிங்களா? பால் பருகினான்னு வரும். ஸோ மண்டா, இதை அடைப்புக்குள்ள சொல்ல நம்ம சரியான இடத்துல நிரப்பணுமா? அப்போ மண்டா பார்த்தீங்கன்னா எந்த மொழியும் தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் இது தெரியும். மண்டா என்பது ஒரு தென் திராவிட மொழியும் கிடையாது, வட திராவிட மொழியும் கிடையாது. இது ஒரு நடுத்திராவிட மொழி. அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்துக்கொள்ள முடியும். இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க. தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்துக்கொள்ள முடியும். ஆனால் பெரியவருக்கு தீங்கு செய்தவை தப்ப முடியாது. அப்போ எது வரும்? ஆனால் பெரியவருக்கு தீங்கு செய்து தப்ப முடியாதுன்னு தான் வரணும். அடுத்த பாருங்கள், சரியான இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க. மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அது டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அப்போ என்ன வரும்? மலையாவில் உள்ள தமிழின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அப்போ என்னது? அதற்குன்னு தான் சரியான ஆன்சர். அதுதான் வரும். சரிங்களா? அவன் வந்தான், இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. அவள் வருகிறார், இது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் வரணும். அது வந்தது, இது இறந்த காலம் வரணும். ஸோ நீ வந்தாய், இதுவும் இறந்த காலம் வரணும். ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ நடத்து இந்த சொல்ல எந்த நிகழ்காலமும் மாற்றணுமா? அப்போ பாருங்களேன், ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். இப்பொழுதுனா இது நிகழ்காலம், நடத்துகிறார் என்பது நிகழ்காலம். நேற்று பாடம் நடத்துவார்னு வரணும், நாளை பாடம் நடத்துவார். நேற்று நடத்தினார்னு வரணும், நாளை நடத்துவார்னு வரணும். ஸோ இதெல்லாம் தப்பு. நிகழ்காலம்ல தான் நான் கேட்குறேன். அப்போ ஏன் தான் கரெக்டாக இருக்குது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குன்றாங்க. தேன் மலையா, தேன் விளக்க, தேன்மணியா, தேன் விலங்கா? தேன் மலை தான் வரணும். அதை பாருங்க, நாகைப்பட்டினம், உதகை மண்டலம், செங்கல் புறம் கிடையாது, செங்கல் பட்டு வரணும். பட்டுக்கோட்டை எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ பார்த்தோன்னா பிழையானது பார்த்தோன்னா ஆன்சர் பி தான். சரிங்களா? அதை பேச்சுவழக்கு இணைய எழுத்துவழக்கு எடுக்காங்க. எங்கிருந்து வாரீங்க அப்படின்னு அது பாருங்க, வாரீர் கிடையாது. சரிங்களா? எங்கே இருந்து இதுவும் கிடையாது. எங்கிருந்து வருகிறீர்கள் இதுதான் கரெக்டாக இருக்குது. இது எங்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம பேச்சுவழக்காயிரும். சரிங்களா? ஸோ அதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது. அதை மருந்தாயினும் விருந்தோடு ஒன்று என்ற பாடலோடு இடம்பெற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் எழுதிய கொன்ற வேந்தன் தான். சரிங்களா? மன்னார்குடியின் மருவு கேட்டுருங்க. மந்தை, மங்கை, மன்னார், மண்ணைன்றாங்க. அப்படி இந்த மண்ணை தான் வரணும். அதை வர பிறமொழி சொல் கொடுத்தீங்கன்னா தமிழ் சொல் கொடுத்துருங்க. பொக்கிசம் செல்வம் கரெக்ட் தான். சாஸ்தினா மிகுதி வரணும். ஸோ தவறு. சிஸ்தானம் பெரும்பருப்பு வரணும். இங்கே குறும்பருப்புன்னு கொடுத்துருங்க, பெரும்பருப்பு வரணும். சரிங்களா? சிங்காரம்னா அழகுன்னு வரணும். ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ரேஷனல்னா என்ன சொல்லிக்கிங்கன்னா தமிழ் சொல்லி கேட்டுங்க. சீர்திருத்தம், பகுத்தறிவு, நேர்மை, தத்துவம். அப்போ பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்லிக்கிங்கன்னா தமிழ் சொல்லி கேட்டுங்க. உருமாற்றுதல், தேர்தல், செயல்படுத்தல், படியிருத்தல். சரிங்களா? இது நீங்கள் படிச்சுப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபர், டிரான்செக்ட் இதெல்லாம் படிச்சுப்பீங்களா? அதுதான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னது? உருமாற்றுதல். சரிங்களா? அதை பிறகு தவறான இனி தேர்தல்கள் கொடுக்குறாங்க. அலுவல் சார்ந்த கலை சொல்ல மொர்ஃபிம் மீன் உருபன் கரெக்டாக தான் இருக்குது. ட்ரெஸேரினா கருவன் கரெக்டாக தான் இருக்குது. புணர்ச்சி கரெக்டாக தான் இருக்குது. கேவ் டெம்பிள்னா கற்கோவில் கிடையாது. அது குடவரை கோவில் வரும். சரிங்களா? ஸோ தவறாக இருக்குது. 54 பாருங்கள். நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது இது? ஏவல் விடையா, உருவது கூறல் விடையா, உற்றது உரைத்தல, வினாயுதா? உருவது
கூறல் விடை. சரிங்களா, கடைக்கு போவா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா அது என்ன விடைன்னு கேளுங்க. நேர் விடை, ஏவல் விடை, மறைவிடை, ஊறுவது கூறல் விடையானா அது ஒரு மறைவிடை. உனக்கு கதை எழுத தெரியும், எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இனமொழி விடை. சரிங்களா, நிறைய தினம் பார்த்தா தான் அப்பா சொன்னார் எவ்வகை வாக்கியன்னு கேட்டுங்க. கட்டளை வாக்கியமா, பிறவினையா, செய்வினையா, செய்யப்பாட்டு வினையான்னு கேட்டுக்காங்க. இப்போ அப்பா சொன்னார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வினைனா அது ஒரு செய்வினை. சரிங்களா, என் அண்ணன் நாளை வருவான், இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. விழித்தொடரா, வினா தொடரா, பிறவினை தொடரா, செய்தி தொடர்னு இருக்காங்க. என் அண்ணன் நாளை வருவான் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு வினாவோ ஒரு விழியோ ஒரு பிறவினோ இல்லை, அப்படி செய்தியாக தான் இருக்கனால இது செய்தி தொடர். பாரதிதாசன் இயற்பேர் சுப்புரத்தினம் இருக்காங்க. அப்போ பாருங்க, பாரதிதாசன் இயற்பேர் யாது அப்படின்னு கேட்பீங்களா, பாரதிதாசன் யாருன்னு கேட்பீங்களா, சுப்புரத்தினம் என்று யார் அழைத்ததுன்னு கேட்டிங்களா. அப்படின்னா இது ஏதான் சரியானது. சரிங்களா, மீதியெல்லாம் தப்பாக இருக்குது. விடை கட்ட வினா தெரிவிசையும் கொடுத்து கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வி அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகளும் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகளும் தேவையில்லை, எதனால் பிற அணிகளும் தேவையில்லை, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகளும் தேவை, அழகு செய்ய பிற அணிகளும் தேவையா. எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் தவறான கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த நாளில் நம்ம என்ன ஆப்ஷன் எடுக்கலாம்னா ஏ தான் எடுக்கணும். ஏன்னா கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகளும் தேவையில்லை. அப்போ வந்து கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, அவர் கற்ற கல்வியே அழகு, அதனால் அவருக்கு பிற அணிகளும் தேவையில்லை அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா, அந்த கேள்விக்கு அதை பாருங்கள். சொற்கள் ஒழுங்குபடி சரியான தொடர் கேட்டுக்கோங்க. ஏ பாருங்கள், நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு. பி பாருங்கள், நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. அவங்க நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இருந்தது, சரியாக இருக்குது. சரிங்களா, அதை பாருங்கள். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், ஏன்னா நம்ம நிறைய பார்த்து தான் அகர வரிசையை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் ஒன்று தான் இருக்குது. ஸோ எடுத்தோம்னா ஈஸியாக ஏன்னு. அது வந்து வேர்ச்சொலை தெரிவு செய்யும் கொடுத்துருக்காங்க. நடக்கிறது அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா நட. சரிங்களா, தருகின்றனர் அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தா தா. முகில் ஒரு பொருள்தோறும் பல சொல்லுங்க. முகில்னா வந்து பார்த்தோன்னா கார் வரும், கொண்டல் மேகம் வரும். இங்கே மங்கை வராது, கொண்டல் களி வராது, மங்கை வராது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தோன்னா கார் கொண்டல் மேகம். ஆன்சர் வந்து சி தான் சரியாக. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொல் அல்லாதுன்னு கேட்குறேன். துளிர், குருத்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வரும், முறிலாம் வரும். தோகை வந்து பார்த்தா நுனிப்பகுதி கிடையாது. சரிங்களா, காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் கேட்டாங்க. அரண்னால் காடு தான், அடவினால் காடுன்னு நீங்கள் நம்ம படிச்சுப்போம் அந்த புக்கில் பாக்ஸில். சரிங்களா, மரபு பிள்ளை உள்ளது கேட்டிருக்காங்க. சிங்கம் குருளை கரெக்டு தான், குருவி குஞ்சு கரெக்டு தான், மான் கன்று கரெக்டு தான், கீரி குட்டி கிடையாது, கீரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிள்ளை. சரிங்களா, கீரி பிள்ளை. ஸோ அதான் தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வலுவற்ற தொடர் கேட்டாங்க. கையில் பானை செய்ய கற்றுக்கொண்டால் இல்லை, பானை வனைய தான் வரணும். ஸோ ஆன்சர் டி. அதை பாருங்கள், பிழையை நீக்கி எழுதுகான்னு கொடுத்துருக்கு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இல்லை, நல்ல தமிழில் எழுதுவோம். சரிங்களா, புலி குட்டியா பரலா கன்றா குருளையா என்ன வரும், புலி பரல் தான் வரும். 74 பாருங்க, காடு உருவாக்கி அதற்கு எதிர்ச்சொல் கேட்டுருக்காங்க. காட்டை எரித்து, காடை அழித்து, காட்டை வெட்டி, காட்டை கீறின்னு. அப்போ பாருங்கள், காடை உருவாக்குது, அப்போ இது காடை அழித்து தான் வரும். தொன்மை, தொன்மைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னது பழமை. அப்போ வந்து பார்த்தா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், புதுமை. நானிலம், இது எப்படி பிரிக்கணும், 4 கூட்டல் நிலம்னு பிரிக்கும். சரிங்களா, 4 கூட்டல் நிலம், இது என்ன பேர் பண்ணுச்சு. சரிங்களா, தான் என்று, இது எப்படி பிரிக்கணும், தான் கூட்டல் என்றுன்னு பிரிக்கணும். சரிங்களா, வல்லுருவம், இது எப்படி பிரிக்கணும்னா வன்மை கூட்டல் உருவம்னு பிரிக்கும். சரிங்களா, ஈஸியானது தான் எல்லாமே. கத்தும் குயில் வச்சு சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார் சொன்னார். இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன வலுவமைதினா, இட வலுவமைதியா, திணை வலுவமைதியா, கால வலுவமைதியா, மரபு வலுவமைதியான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இது வந்து பார்த்தா ஒரு மரபு. சரிங்களா, ஒளிமரபு. ஸோ வந்து பார்த்தா மரபு, அதனால் வந்து பார்த்தா இது மரபு வலுவமைதி. ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிரிக்குதுன்னு கேட்காங்க. மார்பா, கழுத்தா, மூக்கா, தலையான்னு கேட்டால் அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தா கழுத்து இல்லை, தலையில் தான் வந்து பார்த்தா அது பிறக்கும். சரிங்களா, கான்சனன்ட் அப்படின்னா வந்து பார்த்தா மெய் எழுத்து. சரிங்களா, பயோடைவர்சிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உயிரி மண்டலமாக, தாவர மண்டலமாக, பல்லுயிரியா, நுண்ணுயிரியா. பயோனாலே வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிரி தான் வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது சி. சரிங்களா, கல் கால். சரிங்களா, அப்போ வந்து கல் விழுந்து காலில் காயமானது. ஸோ கல் விழுந்துனால கால், அப்போ 2 தொடரும் குறுநில் பொருள் வேறுபாடு வந்து சரியான தொடராக இருக்குது. சரிங்களா, மற்ற பாருங்கள், கால் விழுந்து கல்லில் காயமானதான், காலில் சிலை செதுக்க முடியும். காலில் எப்படி முடிக்கும், கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு, அப்படி கிடையாது. எல்லாம் தப்பாரு. இருபொருள் தரையும் கொடுத்துருக்காங்க. மாலைன்னு இருக்காங்க. மாலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது கரெக்டாக வரணும். அதை தார் அப்படின்னா டி தான். தானம் இருபொருள் கிடைக்குங்க. தானம்னா ஈகை வரணும், கொடை. ஸோ இதுதான் வரும். இங்கே உண்மை வராது, கோபம் வராது, பாவம் வராது, பள்ளிலாம் வராது. அரண் இருபொருள் தரம் சொல்லி கிடைக்குங்க. அரண்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை, பாதுகாப்பு. இங்கே பாதுகாப்பு இருக்குது, ஆனால் சிவன் கிடையாது அரணுக்கு. அப்போ வந்து பாதுகாப்பு கோட்டை தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அடுத்தல பாருங்கள்,
86 கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள், முருகன் அவர் அருகில் சென்றார்கள், முருகன் அவர்கள் அருகில் சென்றனர், முருகன் அவர்கள் அருகில் சென்றான். அப்போ முருகன் வந்து அவர்களோட அருகில் சென்றான். இதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள். பிழையற்ற ஒருமை கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒருமை தொடர் கேட்டுங்க. நான் அல்லோம் கிடையாது, நான் அல்லேன்னு வரணும். அப்போ வந்து தான் ஆன்சர் பி தான் கரெக்டாக இருக்குது. நீ அல்லீர். சரிங்களா? நீ அல்லைன்னு வரணும். நீவீர் அல்லீர். இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ஒரு பன்மை தொடர். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்கே ஒருமை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்லேன். ஆன்சர் பி மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள். சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. கொங்கு, அலர், திகிரி, மேருன்னு கொடுத்துருக்காங்க. கொங்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்கள். கொங்குனா மகரந்தம், அலர்னா என்னது மலர்தல், திகிரினா ஆணைச்சக்கரம், மேருனா இமயமலை. ஸோ 2 1 4 3 ஆன்சர் பி. 59 பாருங்கள். ஒரு வச்சு எடுத்துருக்காங்க. அது பாருங்கள். ஒரு வண்ணத்து பூச்சியில் ஒரு வண்ணத்து பூச்சி தான் வரணும், ஓர் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பியோ டியோ தான் வரப்போகுது. ஒரு வண்ணத்து பூச்சி சிறகசிவு உலகில் எங்கோ ஓர் கரெக்டாக இருக்குது. இங்கே ஓர் வரக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. அதை பாருங்கள். ஒரு திருக்குறளில் ஒரு கேடிட் இடத்துல கொடுத்துருக்காங்க. விடுபட்ட சீருன்னு கொடுத்துருக்காங்க. தேவர் அணையர் கயவர் அவர் தாம் மேவன செய்தொழுகலாம். ஸோ அந்த ஆன்சர் டி தான் வரணும். அதை பாருங்கள். சரியான தொடர் எதுன்னு கேட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்கள். இந்தியன் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி, டாக்டர் அலி சலீம் பறவை இந்தியன் மனிதர், இந்தியன் மனிதர் பறவை டாக்டர் சலீம், இந்தியன் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இதுதான் கரெக்டாக இருக்குது. நண்பா படி எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. நான் தொடரா, விழி தொடரா, உணர்ச்சி தொடரா, எதிர்மறை தொடராக கேட்டிருக்காங்க. இப்போ நண்பா படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனது ஒரு விழித்து தான் சொல்லுறாங்க. விழித்தொடர். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்னன்னு தான் கேட்கணும். பேர்ச்சொல் எத்தனை வகைப்படும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் எப்படி, எவ்வாறு, எதற்கு, என்ன அப்படின்னா எப்படி கேட்கணும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கணும். அடுத்த பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல்னு கொடுத்துட்டு தமிழரசி வள்ளுவரே ஓவியமாக வரைவாள் இவ்வு வந்தாலும் நம்ம என்னது அது எதிர்காலம் சொல்லிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டுக்கு எதிர்காலம் வரணும். அதை பாருங்கள். வரைகின்றால் இது வந்து நிகழ்காலம் வரணும். சரிங்களா? தமிழரசி வள்ளுவரே ஓவியம் வரைந்தால் இறந்த காலம் சரியாக இருக்குது. தமிழரசி வள்ளுவர் ஓவியம் வரைந்து முடித்தால் இதுவும் இறந்த காலம் வரணும். ஸோ தவறாக இருக்குது. சரிங்களா? 97 பாருங்கள். பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டுங்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும்னு தப்பாக இருக்குது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் கிடையாது, விரும்புகிறேன் தான் வரும். ஸோ ஆன்சர் சி தான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள். யாரப்பா நீ எங்கே வந்த. சரிங்களா? சரியான எழுத்துவலை கேட்டுக்கங்க. யாரப்பா நீலாம் கிடையாது. யார் நீ எங்கே வந்தலாம் வராது. அப்போ யாரப்பா நீ எங்கே வந்த அதுவும் வராது. அப்போ இது யார் நீ எங்கு வந்தாய். ஸோ வந்து இதுதான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள். நிறுத்தல் குறியீடு இது வந்து பார்த்தா ஒரு இயல்பாக பல பயணிகளே வந்து பார்த்தா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஏ தான் கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள். பின்னோட்டில் சரியான நிறுத்தல் குறியீடு எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம 10th நியூ புக்கில் இருக்கலாம். அதுதான் மொழி திரும்ப வச்சு இருக்கும். காகத்திற்கு காது உண்டா, அதுக்கு காது கேட்குமா. அப்போ பாருங்கள். காகத்திற்கு காது உண்டா ஒரு வந்து பார்த்தா ஒரு வினா கேட்கும். அதற்கு காது கேட்குமா அப்படின்னு ஒரு வினா கேட்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வினா வரணும். ஸோ வந்து தான் ஆன்சர் பி. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தோன்னா நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரியாக 100 கொஸ்டினுக்கு 100 வினாக்களுக்கு யார் அதிகமாக விடையளித்தீர்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரிங்களா? நிறைய அகாடமி உள்ள கொஸ்டின்லாம் ஃப்ரீயாக கிடைக்கி. எல்லா அகாடமி உள்ள கொஸ்டினும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டில் மார்க் ரொம்ப எடுக்கலனாலும் ஃபீல் பண்ணாங்க. ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா அவங்களோட புக்லேயும் தான் எடுப்பாங்க. அவங்க புக்கை வாங்கிறதுக்கு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் நிறைய கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃபில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சு படித்தாலே போட்டுடலாம். அப்படி போட முடியலனாலும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் படிங்க. சரிங்களா? இருக்கிற டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால நல்லா யூஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், நல்லா ரீவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? 100 கொஸ்டினுக்கு யாரெல்லாம் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக விடையளித்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3500 கொஸ்டின் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். மொத்தம் 4200 கொஸ்டினில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 700 கொஸ்டின் தான் இருக்குது. இன்னொரு 7 வீடியோ வந்துட்டால் மொத்தம் அவ்வளோதான் முடிஞ்சுது. நான் ஒரு 25 கொஸ்டின் 2500 கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி விட்டேன். சரிங்களா? மற்ற ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு 5 கொஸ்டின் அனுப்புதான், அடுத்த 5 அனுப்புவேன். ஸோ எல்லாத்தையும் அனுப்பிடுவேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கடைசி பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.